கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் அதிகாரம் 16 வசனம் 25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களாய், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பவுலும் சீலாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தபடியினாலே அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையிலும் அவர்கள் கர்த்தரை துதிக்க மறக்கவில்லை. நடுராத்திரியிலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் அவரை துதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய சத்தத்தை சிறைச்சாலை கைதிகள் அனைவரும் கேட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் துதித்து கர்த்தரை பாடும்போது சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும்படியாக பூமி அதிர்ந்தது. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்து எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போனது. இதை அறிந்த சிறைச்சாலை காவலர் அனைவரும் தப்பித்து போயிருப்பார்கள் என்று எண்ணி தன்னைத்தான் கொலை செய்து கொள்ள போனான். அப்பொழுது பவுலும் சீலாவும் அவனை தடுத்தார்கள். இது நிமித்தமாக அவன் ரட்சிக்கப்பட்டான். அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வரும்போது முறுமுறுப்போடு பின்வாங்கி போய் நாம் கர்த்தரை விட்டு வழிவிலகி போகாமல் போராட்டத்திலும் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அந்த அற்புதத்தினால் நாம் மட்டும் மகிழ்ச்சி அடையாமல் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான வாய்ப்புகள் ஏற்படும். போராட்டத்திலும் கர்த்தரை விசுவாசித்து காத்திருந்த அவனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதம் நடந்ததே என்று சொல்லி நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள நம் விசுவாசம் வழிவகுக்கும். ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எப்பொழுதும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், உம்மை மற்றவர்களுக்கு பிரஸ்தாபம் பண்ணுகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு உண்மையாய் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.